ஹாய் தினேஷ். ஹாய் ரெட்டைவால் தம்பி. லைவில் இருக்கும் அனைத்து தங்கமான உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரும் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாதங்கால் வெடிப்பு மறைய வீட்டு மருத்துவம். பித்த வெடிப்பு வேப்பிலையுடன் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி வந்தால் 10 நாட்களில் குணமாகும் வெடிப்பு. அம்மன் பச்சரிசி செடியின் இலையை கிள்ளி அதிலிருந்து வரும் பாலை காலாணியின் மீது தடவி வந்தால் காலாணி குணமாகும். முருங்கை பூவையும் மயில் துத்தத்தையும் சம அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். முருங்கை பூவுடன் மயில் துத்தத்தை பொடியாக்கி சிறிது சிறிதாக சேர்த்து அரைத்து பாதுகாக்க வேண்டும். அதனை காலாணி வெட்டிய இடத்தில் வைத்து அதன் மேல் வெற்றிலை வைத்து 15 நாட்கள் கட்டி வந்தால் நோய் தீரும். கால் வெடிப்பு மாற ஆலம்பால், மெழுகு, கல்லுப்பு, மஞ்சள் அரக்கு இலைகள் கால்பாகம் எடுத்து அரைத்து பீங்கான் கோப்பையில் வைத்து 5 நாட்கள் பூசி வந்தால் கால் வெடிப்பு மாறும். கண்ணாடி குத்திவிட்டால் ஓமத்தை வெல்லத்துடன் அரைத்து கிளறி கட்டினால் எவ்வளவு சிறிய கண்ணாடி துண்டாக இருந்தாலும் வெளியே வந்துவிடும். உள்ளங்கால் எரிச்சல் நீங்க. குங்குளிப்பஸ்பத்தை நாள்தோறும் பெரியவர்கள் என்றால் 1/2 கரண்டி வீதமும், சிறியவர்கள் என்றால்